மாதத்துக்காய் காத்திருக்கிற வேலையில ஆண்டவர் கொடுத்த அருமையான வார்த்தை சொன்னார். It is a season of thriving and fulfilling life. ஆமென். அல்லேலூயா. செழித்து நிறைவாய் வளர்கிற ஒரு காலம். ஆமென். ஞாபகம் வார்த்தை கேட்டு செழித்து நிறைவாய் வளர்கிறது. வெரி இம்பார்ட்டன்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த காரியம் நமக்கு செய்ய போகிறார். அந்த வசனத்துல மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த பிற்பகுதியை தான் ஆண்டவர் தெளிவாய் காண்பித்தார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறபடினால கொழுத்த கன்றுகளை போல அவர் வளர்த்தெடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் 2 காரியங்களை இது வந்து நடக்குதுன்னு சொன்னா, ஒன்று வந்து பாத்தீங்கன்னா abundance and prosperity, spiritual well-being. ஆமென். செழிப்பு நிறைய இருக்கும், அடுத்தது பெருக்கம் நிறைய இருக்கும். ஆவிக்குரியதுல நம்ம ஞாபகம் வச்சிருக்கேன், ஸ்பிரிச்சுவல் வெல்பீங். ஆவிக்குரிய பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான செழிப்பு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பி அப்போ அதுதான் செழிப்பு, பெருக்கம். இது உங்களுடைய ஆசீர்வாதமா இருக்கும். ஆவிக்குரியது நல்ல பெருக்கம், ஸ்பிரிச்சுவல் வெல்பீங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா you will take back all that is yours. ஆண்டவர் உங்களுக்கு என்று நியமித்த எல்லாவற்றையும், ஏன்னா நம்ம அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கிறது. தாய் வயிற்றை உருவாவதற்கு முன்னே பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புல நாம் ஓடி நிறைவாய் ஒடிப்பதற்கு என்னென்ன காரியங்கள் அது எல்லாவற்றையும் நாம எடுத்துக்கொள்வோம். we will take back everything. Praise the Lord. ஏன் சொன்னா செழிக்கிற நேரம் இது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். பல ஆண்டுகளாக நம்முடைய ஆத்மாவின் எதிரியானவன் தேவன் நமக்கு முன்னே நிர்ணயிக்கப்பட்ட preordained timelines and laws. ஆண்டவர் வந்து நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் சட்டங்களை மாற்றும்படிக்கு அவன் வேலை செய்து வந்தான். See, God has already kept the timelines. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து அததின் காலத்துல நேர்த்தியும் அழகுமாய் செய்கிற கர்த்தர். என்ன பண்ணக்கூடாது? you should not miss things. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஆண்டவர் வந்தா என்ன கொழுத்த கன்று. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன சொல்றது, கன்று குட்டிகளா இருந்தாலும் சரி, அது எந்த மிருகங்களா இருந்தாலும் சரி, பறவைகளா இருந்தாலும் சரி, அது வளர்றது நீங்க பாத்தீங்கன்னா பருவங்கள் இருக்கும். அது மனுஷனா இருந்தாலும் அதே தான், பருவங்கள் இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிருந்துச்சுன்னா, நீங்க கரெக்டா சாப்பிட்டு போஷிக்கப்பட்டு நல்ல பலப்பட்டு எழும்பும் போது பாத்தீங்கன்னா நல்ல வருவீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆண்டவர் காரியங்கள். அப்ப there's a timelines. ஆனா நமக்கு காலகட்டங்களை வச்சிருக்காரு, அது நியமங்களை வைத்திருக்கிறார். ஆமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். புரியுதா? அப்போ இது இட்ஸ் a law. இங்க வந்து நீங்க வந்து போய் என்ன பண்ண தேவையில்ல, கூட கொடுக்கப்பட வேண்டியதெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடணும். பட் what happens is because of certain things, சத்துரு என்ன பண்றான்னு சொன்னா இதெல்லாம் மாற்றணும். சோ ராஜ்யத்தையும் நீதியை தேட வேண்டிய நேரத்துல என்ன பண்ணி சொன்னா கூட கொடுக்கப்படுகிறது தேட வைக்கிறதுனால என்ன சொன்னா என்னுடைய காலங்கள் நான் நடக்கிறேன். ஏன்னா தேட தேட என்ன ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை அறிய 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 என்னுடைய காரியங்கள் எல்லாம் இனிமேல் வந்து என்ன பண்ணிருக்கோம், பழித்து கொண்டே இருக்கும். It has to come. It has to come. Praise the Lord. It is the word of the Lord. It's a law of God. ஞாபகம். இதெல்லாம் வந்து தேவனுடைய பிரமாணங்கள். இதை எது மாத்த முடியாது. கர்த்தரை தேடுகிறவன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீ கர்த்தரை தேடும் பொழுது கண்டடைவது எல்லாம் இட்ஸ் ஆல் கிவன். இதெல்லாம் மாற்ற முடியாது. நான் கர்த்தரை தேடினேன், ஆண்டவரை நான் பார்க்கலன்னு சொன்னா நீ தேடல அர்த்தம். இதெல்லாம் மாற்ற முடியாது. See, பிரமாணங்கள் சொல்லும்போது just look at how God is created. Every day the sun rises in the east, it sets in the west. இது யாரும் மாற்ற முடியாது. பருவங்களை மாற்ற முடியாது, காற்றுகளை மாற்ற முடியாது. எது எப்படி என்ன பண்ணணும், மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் these are all laws. இது யாரும் மாற்ற முடியாது. அதே போலதான் வேதத்தின் பிரமாணங்கள், இந்த பிரமாணங்களை யாரும் மாற்ற முடியாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லாம் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டபடிக்கு அவர் நம்ம வாசல திறந்திருக்கிறார். அவர் விசுவாசி ஏற்றுக்கொண்டவருடைய பிள்ளைகள் ஆகும்படி என்பது வாக்கு கொடுத்துட்டார். விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவனா பிள்ளை. இதை மாற்றவே யாரும் மாற்ற முடியாது. இது அப்படி இப்படி கூட்டி குறைச்சி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை.
ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இந்த நம்முடைய ஆத்மாவின் எதிரி ஆகிய பிசாசான நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இவன் என்ன செய்யறோம் நம்ம என்னன்னு சொன்னா, இந்த காலத்தையும் நம் நேரத்தையும் அடுத்த தேவ பிரமாணங்களையும் நாம் என்ன பண்றோம், இழக்கும்படிக்கு, சரியா பண்ணாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம், டிஸ்ட்ராக்ட். நம்ம புரிதவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட். இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீங்க வளர முடியாது, போஷாக்கு இருக்காது. ஏன்னா கடந்து போகிற பாதி நல்ல ஞாபகம், ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்க பலப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமே, ரொம்ப முக்கியமா அதுல போய்கொண்டே இருந்தீங்கன்னா எங்கேயுமே என்ன முடியாது, மிஸ் ஆகவே முடியாது. சோ அதனால இந்த நாள் ஆண்டவர் என்ன செய்யப்பட சொல்றா, தேவன் நம்மை என்ன பண்ற சொல்றாருன்னா, has brought us into the season of takeover. நாம் கைப்பற்றும் பருவத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். to season of takeover, எடுத்துக்கொள்ளும்படி. ஆமென். நம்முடைய நல்ல ஞாபகம், இது வந்து யாருடையதும் கிடையாது, இது நமக்கென்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கிளியர் இல்ல? ஆமென். இது நம்முடையது. இதுவரை நம்ம எடுக்காம இருந்திருக்கலாம் அல்லது அறியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாளில கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னா, அவ எல்லாவற்றையும் நம்ம எடுத்துக்கொள்ளும்படிக்கு அந்த காலத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வேளையில என்ன சொன்னா, வாக்குத்தத்தங்கள் உண்டு. நான் ஞாபகம் வச்சுக்கணும், வாக்குத்தத்தங்கள் உண்டு. இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர் சுதந்திரித்துக் கொள்கிறாங்க. சரிங்களா? எடுத்து சொல்றேங்க. சில பேர் எப்படி சுதந்திரிக்கிறதுன்னு தெரியல, they miss out. So you always understand that comes the season. ஒரு காலகட்டம், விதைக்கிற ஒரு காலம். நல்லா பாருங்க, இந்த விதைக்கிற காலம் வரும்பொழுது போன வாட்டி மிஸ் பண்ணி இருக்கலாம், பட் அகைன் யூ கெட் பேக் ஹியர். ஏன்னா இது அந்த காலம், புரியுதா உங்களுக்கு? அப்ப விதைக்கும் பொழுது அறுவடை நாட்களில் உங்களுக்கு என்ன இருக்கும், அறுவடை இருக்கும். இந்த காரியங்கள். So now God brings you a season. இப்ப சொல்றேன், தீவிரமா பண்ண போகிறேன், நல்ல பிரைஸ், தீவிரமா செய்ய போகிறேன். அப்ப தீவிரமா என்ன செய்ய போகிறேன், அது ரொம்ப முக்கியமா. என்ன பண்ண செய்ய போறேன், சொல்றேன், நம்ம வாக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு, நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். நான் செய்யப்பேன். So I'm going to bring you abundance and prosperity. பெருக்கமும் செழிப்பும், என்ன ஆவிக்குரிய பெருக்கமும் செழிப்பும் நான் கொடுக்க போறேன். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா செழுமை வந்து எங்க உள்ள இருக்கணும். போன வாரம் நம்ம பார்த்தோம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படிக்கு வேண்டுகிறேன். அப்ப அது வேணும். சோ இன்சைட். சோ இப்ப என்ன செய்ய போறேன், போஷிக்க போகிறேன். சோ மோர் ஆஃப் இன்சைட். என்னது, ஆத்மா செழிக்கும் பொழுது, நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபுட் நிறைய சாப்பிடும் போது, செழிக்கும் போது உங்களுக்கு எல்லாவற்றிலும் என்ன பண்ணிருப்பீங்க, வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. ஏன்னா ஆத்மா இன்னைக்கு வந்து இட் இஸ் லீன். அது வந்து என்ன, கொழுது இல்ல, ஆத்மா கொழுக்கணும். ரைட், ரொம்ப முக்கியமானது. அது செழிக்கணும், அது கொழுத்து இருக்கணும். ஆமே, உலகத்தை சொல்ற மாதிரி இல்ல, கொடுத்தது அந்த வார்த்தையில இருக்கு செழுமை. ஏன்னா ஆத்மா செழிக்கணும். ஆத்மா செழித்தால்தான் நீங்க எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த கடைசி நாட்களில தன் சபையை அலங்கரிக்கிறவர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து, அவர் போஷாப் கொடுத்து, பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுத்து, கிருபை வரங்களை கொடுத்து, சுதந்திரிக்க வைத்து உங்களை கொடுமைக்குள்ள கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. இது அந்த காலம். இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன சொன்னா, அர்ப்பணிப்பின் காலம். நீங்க செய்ய வேண்டியது அர்ப்பணிப்பு, ரொம்ப முக்கியமானது. Every area of your life you have to hand it over to God. There's nothing you can hold. திரும்ப நான் சொல்றேன், ஒன்று நீங்க என்ன பண்ண முடியாது, வைத்துக் கொள்ள முடியாது. This okay, இத கொடுக்கிறேன், இத கொடுக்கிறேன். நீங்க எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் செழிக்கும், எதெல்லாம் கொடுக்கலையோ செழிக்காது. அப்ப மொத்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு போட வேண்டியதா இருக்கும், பிளஸ் அண்ட் மைனஸ். புரியுதா உங்களுக்கு? See, this area I'm blessed, good, but this area, ஞாபகம், வாழ்க்கை என்பது ஒரு பகுதி மாத்திரம் அல்ல, முற்றிலும் எல்லாம், டோட்டலி. அதான் ஃபுல்னஸ். அங்க சொல்லப்படுவது சொன்ன வார்த்தை தான், thriving and fulfilling life. செழித்து நிறைவாய் வளருகிற, பிரைஸ் தி லார்ட், thriving and fulfilling life. பிரைஸ் தி லார்ட். ஞாபகம், வெறும் செழிக்கிறது இல்ல, நிறைவான வாழ்க்கைக்குள்ள எல்லாம் நிறைவா இருக்கும். ஆமென். நிறைவான சமாதானம், நிறைவான சந்தோஷம், நிறைவான கிருபை, நிறைவானதுக்குள்ள காணப்பட வேண்டியதா இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? ஏசாயாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Isaiah chapter 29 verse 14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன்.
அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு எப்படி சொன்ன காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது நீங்க அறியக்கூடியதா இருக்காது. சொல்றாரு அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். Praise the Lord. So God is going to work a miracle. Praise the Lord. அதிசயம் நல்லா புரிஞ்சு வார்த்தை யூஸ் பண்ணி அதிசயம். ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இந்த அதிசயம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஞானிகளின் ஞானம், உலகத்தின் ஞானிகள் அவங்களுடைய ஞானத்துக்கு கெட்டு போகும். அப்படியே சொன்னா அவங்களால அதை அறியவே முடியாது. விவேகிகளின் வேகம் மறைந்து போகும். சோ என்ன சொல்றது, நல்ல அறிவாளி சொல்லலாம், புத்திசாலி சொல்ற எல்லாருடைய இதுல எல்லாம் மறைந்து போகும். கர்த்தர் செய்கிற காரியம் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா இவங்க யாருக்குமே புலப்படவே புலப்படாது. ஆமா, இந்த உலகமான தன்னை ஞானவான்கள் என்று நீ வேகம் என்று எண்ணி என்ன பண்றாங்க, நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ண விரோதமாக செய்யறாங்க. காரணம் அவங்க அறியாதது என்னன்னு சொன்னா அவங்க இல்ல பிசாசானவர்கள் சொன்ன தேவ ஜனம் தேவ சபை என்ன பண்ணக்கூடாது, செழிக்க கூடாது. ஞாபகம் இந்த காரியம் நமக்கு புரியணும் தெளிவா நமக்கு. இட்ஸ் நாட் அபௌட் a person, it's about the spirit. அவன் எதிராளி என்ன பண்ண சொன்னா ஏன்னா you have to miss the timeline. நல்லா புரிஞ்சுக்க, அந்த காலத்தை நீங்க என்ன பண்ணணும், இழந்து போகணும், நேரத்தை இழக்கணும். தேவனுடைய பிரமாணங்கள் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும், சத்தியத்தை அறியாம நீங்க என்ன பண்ணணும், இழந்து போகணும். அப்ப என்ன சொன்னா இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா என்னுடைய ஓட்டம் எனக்கு தடைப்படும், வேகம் இருக்காது, அடுத்தது தெளிவு இருக்காது, சோர்வு இருக்கும், எதிர்க்கு நிற்கிற பிரச்சனை போராட்டங்களை ஜெயம் இருக்காது. கிளியர் பண்ணிக்கிறதெல்லாம் நம்முடைய வேலை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றேன், ஒரு காலத்துக்கு வந்துச்சு இப்ப நம்ம பீஸ்ஃபுல் நீட் மைண்ட் என்ன சொல்ற கிரேஸ், என் கிருபை உங்களுக்கு வேணும். இப்ப ஒரு அற்புதம் வேணும் உங்களுக்கு. அப்பா ரட்சிக்கப்பட்ட மனுஷனால என்ன செய்ய முடியல. அப்ப என்ன பண்ணாரு, அவர் இறங்கி வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஒருவருக்கு இன்னைக்கு அந்த ஞானம் யாருக்குமே விளக்கல. அதே போலதான் ஆண்டவர் செய்ய போகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில அதுதான் வரப்போகுது. எப்படி வர காரியங்கள் இறங்கி சொல்றாரு, அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் கர்த்தர் புதுறார் செய்ய விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ள என்ன தெரியும்னு சொன்னா நான் கொடுத்த கன்று போல வளருவேன்னு சொன்னா வளர்த்து எடுக்க போறாரு சொன்னா கர்த்தர் எனக்கு என்ன சொல்றது, செழித்து நிறைவா இருக்க என்ன சொல்றது வளர்கிற ஒரு இடத்துக்குள்ள என்ன கொண்டு வர போறேன்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும்னா அது இயற்கைக்கான ஒரு காரியமாய் இருக்கா. ஆமென். இங்க புலப்பட முடியாது, அது சொல்லவும் முடியாது. என்ன புத்திசாலித்தனத்தை இருந்தாலும் அது நடக்காது. இது தெரிய கேட்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன் சொன்னா don't get into this world. உலகத்துக்குள்ள போயிடாதீங்க, உலகத்தின் வழிகளை கற்றுக்கொள்ளாதீங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை போகாதீங்க, சிந்தனைக்குள்ள போகாதீங்க. அந்த டாக்ஸ்குள்ள அதாவது ஆண்டர் போன வாரங்களில் நான் பேசுவது நியூ மைண்ட், புதிய சிந்தை, புதிய இருதயம், புதிய சித்தம், அதுக்குள்ள போகக்குள்ள. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா அவர் செயல்கள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆமா, ஞானிகளின் ஞானம் என்ன வெட்டு போகும், விவேகியோட வேகம் மறைந்து போகும். இதெல்லாம் எதுவுமே நிற்காது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை எழுப்பினாலும், திரும்ப சொல்றேன், எத்தனை எழுப்பினாலும் பலத்த ராஜாக்கள், பலத்த ராஜ்யங்கள், யுத்தத்துல எத்தனையோ யுத்தங்களை வென்றவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், யுத்தமே தெரியாத ஜனம் வருது, யுத்தமே தெரியாத ஜனம் வருகிறது. இந்த ஜனத்தை இடத்துல தோற்று போகிறார்கள், பயந்து போகிறார்கள், ஒவ்வொரு ராஜ்யமும் பயந்து போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானிக்கு தெரியாது, ஏன்னா இங்க பட்டயமே பிடிச்சது கிடையாது. 430 வருஷத்துல பட்டயத்தை பிடிச்சதே கிடையாது, யுத்தமே பண்ணது கிடையாது. இந்த ஜனம் வெளியே வருது, நல்லா கொஞ்சம் வெளியே வருது ஜனம், தேசங்கள் பயப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது சொல்லும்போது உங்கள் தேவன் என்ன செய்தார் என்று நாங்கள் அறியோம். ராஜாக்களுக்கு என்ன நடந்துச்சு, இந்த ராஜ்யங்களுக்கு என்ன நடந்துச்சு வீணோ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா புலப்படாது. யோசிச்சு பாருங்க, 2 ரதங்கள் ஓடுகிற அவ்வளோ பெரிய கோட்டை, எரிகோ கோட்டை, ரதங்கள் போகுமா? பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, அவன் தன் வாழ்க்கையில நினைச்சு பார்த்திருப்பானா அந்த கோட்டையை ஒருத்தவங்க இடித்து அப்படியே விழப்பட முடியுமா? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு இடித்து பண்ணு சொன்னா அவனை காட்டிலும் பலமான ஒரு சேனை வரணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க பார்க்கிறோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, துதிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற துதித்து சுத்துறாங்க.
குழம்பிடுவாங்க இல்லையா? யுத்தத்துக்கு வந்து அவன் வந்து ஃபுல்லா இது ரெடி பண்ணிருப்பான். இது அம்ப எரிய போறாங்களா, இல்ல நெருப்பு போட போறாங்களா, இல்ல ஈட்டி அடிக்க போறாங்களா, இல்ல ரதங்கள் வர போறதா, அவன் இல்லையா எல்லாத்தையும் ஆயத்தமா இருக்க. கோட்டை மூடப்பட்டது, ஒருத்தர் உள்ள போக முடியல. புரியுது? ஏன்னா நீ கிரகிக்கணும், அதுக்காக நான் சொல்றேன். இவர்கள் சுத்தி வராங்க, என்ன பாக்குறவங்க என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்பு அடிக்கல, ஒரு ஈட்டி அனுப்பல. புரியுது உங்களுக்கு? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? துதிக்க தெரியும். இவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் செய்ய சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு தேடுறோம். அவர் சொல்லவே இல்லையா? உங்ககிட்ட என்ன இருக்குது? உனக்கு தான் என்ன துதிக்க தெரியுமே, என்ன ஆராதிக்க தெரியுமே, உனக்கு தான் வந்து எக்காலத்து ஊத தெரியுமே. அதுதான் சொன்னாங்க. ஆமா, see that's what you have to understand your God. நான் செலிக்கிறேன்னு சொன்ன உடனே நான் என்ன செய்யறது? நான் பெருக்கணும், நான் என்ன பண்றது? நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? துதிக்க தெரியுமா? துதி. ஆராதிக்க தெரியுமா? கர்த்தரை வசனத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க தெரியுமா? அர்ப்பணி. தேவனை மகிமைப்படுத்த தெரியுமா? மகிமைப்படுத்த. அதான் உன்னுடைய வேலை. Praise the Lord. That's what God has called you for. நீ ஆத்துமாவை செழிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் உன்னை ஆவிக்குரியதிலே கொளுத்தவர் மாற வேண்டும் என்று சொல்லி ஏன் விரும்புகிறார் என்று சொன்னார். உனக்கு வேண்டியது என்ன சொன்னார்? கர்த்தரை நீ மகிமைப்படுத்த வேண்டும். What is that you have to learn? எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படி என் ஆண்டவரை நான் பிரியப்படுத்துவது, என் கர்த்தரை எப்படி நான் உயர்த்துவது, என் கர்த்தரை எப்படி நான் மேன்மைப்படுத்துவது, என் தேவ ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது அவர் என்னிலே கிரியை செய்யும்படிக்கு, என் மூலமாய் கிரியை செய்யும்படிக்கு எப்படி நான் இடம் கொடுப்பது, இதெல்லாம் நான் கற்றுக்கொள்ளணும். இல்லாததை கற்றுக்கொள்ள வேண்டாம். யுத்தம் செய்வது எப்படி, பட்டயம் பிடிப்பது எப்படி, அது சத்துரு எப்படி இருக்கா, அந்த சத்துருக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு அந்த அளவுக்கு பலன் இருக்கா, எனக்கு அந்த அளவுக்கு மூளை இருக்கா, எனக்கு அந்த அளவுக்கு இது இருக்கா, தேவையில்லை. That's not what you are called for. ஏன்னா சொல்றாரு, இதோ அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் நான் ஒரு காரியத்தை செய்வேன். ஹalleluya, praise the Lord. அம்மா 6 நாள் சுத்துறாங்க, ஒரு முறை 7ஆவது நாள் 7 முறை சுத்திட்டு ஆர்ப்பரித்தார்கள். Praise the Lord. ஹalleluya, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆர்ப்பரிக்கிறாங்க. அர்த்தம் தெரியுமா? ஜெயிச்சு முடிச்சோன்னு செய்யறது. ஆமென். ஹalleluya. யுத்தத்துல போகும்போது செய்ய மாட்டாங்க. யுத்தம் முடிஞ்ச உடனே நீங்க மேட்சை பாருங்க, கை தட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஜெயிச்சவனை கத்துவாங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் கத்துற கத்துக்கும் லாஸ்ட்டுக்கும் பாருங்க. ஆமென். ஹalleluya. இவங்க அதெல்லாம் செஞ்சாங்க. அது வரைக்கும் சுத்தி வந்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்ப்பரிக்கிறாங்க. அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது அலங்கங்கள் விழுந்தது. ஹalleluya. praise the Lord. ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. என்னை குளுமையாக்குற, என்னை செழுமையாக்குற, நிறைவாக்குற, உன்னை செழிக்க பண்ணுவேன்னு சொன்னது அவர் செய்வார். ஹalleluya. நான் செய்யறது எல்லாம் தெரியுமா? என் கண்கள் எப்பொழுது அவரை நோக்கி இருக்கணும். அவரை நான் பிரியப்படுத்துவது எப்படி, அவருடைய பிரசன்னத்தில் நான் இருப்பது எப்படி, என் தேவன் என்னோடு கூட இருப்பது எப்படி. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, it's not like something like you come and go. That's not Christianity. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ வந்துட்டு போறது இல்லை கிறிஸ்தவம் என்பது. தேவைக்கு வருகிறது, பிரச்சனை போராட்டம் வருது, எப்ப ஆர்டர் கூப்பிடுற இல்ல, இது உறவு. ஆமென். ஹalleluya. எப்பொழுதும் தகப்பன் வீட்டிலே இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் தகப்பனை அழைக்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அவர் செய்வதற்கு அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். என் இருதயம் முழுமையாக இருக்கணும். There should not be one area in my life where I don't give it to him. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுறார். ஹalleluya. ரைட். ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். So easy, simple life. A Christian life is so simple. All you have to do is just worship the Lord. Be a life pleasing unto the Lord. கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை மேன்மைப்படுத்த, கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை, இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹalleluya. praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். praise the Lord. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அப்போ அந்த காரியங்களை வந்து ஆண்டவர் புதிய உடன்படிக்கை கொடுத்தவர் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துறார். இது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நான் கிறிஸ்துவ, if I belong to Christ. Galatians chapter 3:29. Okay, Galatians 3:29.
நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால் இந்த இடத்துல நின்று அவளுக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப நான் யாருன்னா வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரமாக இருக்கிறேன். ஆமென். நான் கிறிஸ்துவை உடையவன் என்று சொன்னா நான் சுதந்திரன், நான் சுதந்திரவாதி. அப்ப என்ன சொல்றேன்? ஆபிரகாமுக்கு சுதந்திரவாதி. புரியுதா உங்களுக்கு? அவனுடைய காரியங்கள் எல்லாருக்கும் நான் யாரு? சுதந்திரவாதி. நான் கிறிஸ்துடைய உடன் சுதந்திரவாதியா இருக்கிறேன். ஆமென். தேவனுடைய சுதந்திரவாதியா இருக்கிறேன். அவ்வளவுதான். See, that is where you have to come in. So now you have to stand in that way. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் யார் சொல்ல? சுதந்திரவாதி. சுதந்திரவாதிய வேலை என்ன? சுதந்திரிக்கணும். ஆமென். நான் சுதந்திரவாதி என்று சொல்லி நான் ஒரு மூலையில உட்கார முடியாது. சுதந்திரவாதி என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். அப்ப சுதந்திரிக்கவர் வேண்டியவர் என்ன செய்யணும் சொன்னா தேவனிடத்துல கேட்கணும். Ask God. Ask God. Praise the Lord. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். சகல சத்தியத்தில் போதி நடத்தும் நம்மோடு கூட இருக்கிறார். நான் சுதந்திரவாதி. என் சுதந்திரத்தை நான் சுதந்திரிக்கும்படிக்கு எனக்கு கிருபை தாரும். Praise the Lord. Hallelujah. Very clear. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இதான் செல்லுமே. That's what spiritual, you're becoming like star-fed cows. You grow fat. நீங்க என்ன சொல்றது? செழிக்கிறீங்க, வளர்றீங்க, கொடுத்த கண்டுபிடிக்க மாறீங்க. அர்த்தம் என்ன சொன்னா இதுதான். You go into your என்ன சொல்றது? The truth, the law of God. தேவனுடைய பிரமாணங்களை அறிந்து கொள்ளுங்க. தேவ சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. தேவ சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுங்க. உங்க நடைகள் மாறணும், உங்களுடைய பேச்சு மாறணும், உங்களுடைய ஜெபம் மாறணும். ஆமென். ஜெபம் மாறணும், ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் மாறலன்னு வச்சுக்கீங்களேன். ஆமா. Because if I don't know the law of God, சுதந்திரவாதி. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. Galatians chapter 4 verse 1. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. Praise the Lord. சுதந்திரவாளி வளரணும், அவனுக்கு தெரியணும் நான் யார். சுதந்திரவாதி நல்லா புரிஞ்சுங்க. நான் சுதந்திரவாதி. அதுதான் growth. That's what the spiritual growth is all about. Maturity. Praise the Lord. குமாரனை போல வளரணும். ஆமென். நான் இல்லாதவனை போல இல்ல. யாரும் எனக்கு கொடுக்கணும், யாராச்சும் எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளை. Praise the Lord. பெரிய பிள்ளை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. எனக்கு சட்டை எடுத்து கொடுங்க, பேண்ட் எடுத்து கொடுங்க, எனக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க. இப்படியே இருந்தாலும் எங்க போகணும்? Praise the Lord. இது இல்ல எனக்கு, யார் எனக்கு கொடுப்பா? Praise the Lord. அது என்ன இல்லை, இது குமாரன் தங்க. See, he knows what he must do. ஆமா, காலையில எழுந்து தன் வேலைக்கு போகணும். அவன் என்ன செய்யணும்? எல்லாம் ஆயத்தமா இருக்கணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சுதந்திரவாதி. They know. You know what you have. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீனனா இருக்கிறேன் நானு, எனக்கு பலன் வேணும். I must know where to get it. Simple. அதை விட்டுட்டு நான் பலவீனன், எனக்கு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை அப்படின்னா what do you mean by that? புரியுதா உங்களுக்கு? வளரல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலத்துக்குள்ள கொண்டு வர என்ன செய்ற? நீ சுதந்திரவாளியாகனால உன்னை என்ன பண்ண போற? சுதந்திரிக்கும்படிக்கு நான் உன்னை என்ன பண்ண போறேன்? கொடுத்த கன்று போல மாத்த போறேன். I'm going to spiritually grow you. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, வளரணும். இப்போ என்ன சுதந்திரவாளி இல்லை, நீ இழக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு காலங்கள் மிஸ் பண்ண முடியாது. A window open for us. சின்ன காலகட்டம். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்? நாம் புஷ்டி அடைந்து பலன் அடைந்து நிலைநிறுத்தப்படணும் கிறிஸ்துவுக்குள்ள. ஆமென். இல்ல வர காற்றுகளுக்கு சூறாவளிக்கு என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாம போயிடும். இப்போ இவ்வளவு கொஞ்ச காலம் தான். இது கொடுக்கப்பட்ட காலத்தை நம்ம நிற்க வேண்டியதா இருக்கிறது. ஆமென். அதுதான் சொல்றாரு, this is what I want to do for you. நான் இப்படிதான் செய்ய விரும்புறேன், நீ என்னோட கூட என்ன கடந்து வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 13-14. Hebrews chapter 5 verse 13 and 14. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரம் பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் என்ன இல்லை? பழக்கம் இல்லை. வசனத்தை பயன்படுத்த தெரியல, வசனத்தினுடைய மகிமையை அடைய தெரியல, வசனத்துள்ள காரியங்களை பெற்றுக்கொள்ள தெரியல. Praise the Lord. Hallelujah. But God says, no, I'm going to change you. Because I've already sent my word. நான் என் வார்த்தையை
அனுப்பி இருக்கிறேன். அது வெறுமையா திரும்பதற்குல, அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியம் வாய்க்கும்படி அசை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணணுமா? நீதியின் வசனத்தை என்ன பண்ணணும்? பழக்கம் வேணும். வசனத்தை வாங்குறது இல்ல. வசனத்தை பெற்றுக்கொள்ள வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டேன், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு. சரி, அது பெற்றுக்கொள்றது இல்ல. அது என்ன பண்ணணும்? பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும். உங்க பேர் சுதந்திரவாளி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் சுதந்திரிக்கணும். கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்காங்க. அதான் புரிஞ்சுங்க. இப்போ இந்த வசனம் வந்து சுதந்திரவாளி சுதந்திரிக்கணும். எதை சுதந்திரிக்கணும்? அன்பும் பலனும் தெளிந்த புத்தியை சுதந்திரிக்கணும். அவன் இல்லையா? இப்போ ஒரு எதிராளி இருக்கிறான், மறந்துடாதீங்க. ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் என்ன செய்யறான்? நீ சுதந்திரவாளியா இருக்கக்கூடாது, அடிமையா இருக்கணும். புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. அடிமையா இருக்கணும். அப்ப அடிமையா இருக்கணும்னு சொன்னா இப்போ அன்பும் பலனும் தெளிந்த புத்தி ஆவி இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. ஆவி இருக்குது. ஆனா என் கண்கள் எதுல போகணும்? இப்போ சத்துரு என்ன வந்து அடிமையாக்கணும்னா என் கண் எங்க போகணும்? எங்க போகணும்? பயத்துல போகணும். அப்பதான் புரியுதா உங்களுக்கு? இல்லன்னு சொல்லாதீங்க, இல்லன்னு சொல்லாதீங்க. கிறிஸ்துவானவர் அந்த கல்வாரி சிலுவையில உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அது இருக்கிறது. சுதந்திரவாளியின் கண்கள் சுதந்திரத்தை பார்க்கணுமே தவிர சத்துருவுடைய காரியங்களை பார்க்க கூடாது. எழுதி வச்சிருந்தேன். What does he do? அவன் என்ன செய்யறான் சொன்ன சத்ரு? வசனத்தை நான் பார்க்க கூடாது. ஏன்னா இந்த வசனத்தை நான் பார்த்தால் இந்த வசனம் தான் நான் என்பதை நான் அறிவேன். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இப்ப அவன் என்ன பார்க்கறான்னு சொன்னா, நீ வசனத்தை பார்க்காத, சூழ்நிலையை பாரு. ஏன்னா அந்த சூழ்நிலை தான் நீ என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ சுதந்திரவாளியா இருக்க முடியாது, அடிமையா இருக்க. நீ அடிமையா இருக்க வரைக்கும் தான் எனக்கு லாபம். புரியுதா உங்களுக்கு? இது நடக்குது இன்னைக்கு. இன்னைக்கு அடிமைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றிலும் இன்னைக்கு மாம்சத்தை உள்ள போடுறோம். எதுக்கு எடுத்தாலும் உள்ள வந்தது அதுதான். பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துன்னு சொன்ன உடனே என் கண்கள் எதை பார்க்கணும்? அன்பும் பலனும் தெளிந்த புத்தி ஆவியை பார்க்கணும். இப்ப பார்த்த நான் கண்கள் பார்த்த வசனத்தை சொல்லி பார்த்த எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப பார்த்த நான் இப்ப என்ன செய்யணும்? பார்த்ததை அறிக்கை செய்யணும். இங்க பயம் எத்தனை புயல் வீசினாலும் எத்தனை எழுப்பினாலும் என் கண்கள் புயலை பார்க்க கூடாது, வாக்கு தத்தத்தை பார்க்கணும். ஏன்னா சுதந்திரவாளி பயத்தை சுதந்திரிக்க அழைக்கப்படல, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். சூழ்நிலையை பார்த்து 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 என்ன பண்ணிடுறோம்னா நம்முடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில கடந்து போகிறார். கல்வாரி சிலுவையில இந்த கல்வாரி சிலுவையில என்ன சொன்னா மரணம் வந்து என்ன பண்ணோம்? முடியணும். அதான் இவர் கல்வாரி சிலுவையில கடந்து போகிறார். கடந்து போனவர் மரணத்தின் அதிகாரி சாத்தானை மரணத்துல ஜெயித்து எழும்புறார். இதை நீங்க பாத்தீங்கன்னா வருஷம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கோம். மரணத்தை சிலுவை மரணத்துக்கு போக முன்பாக இவருடைய அறிக்கை, நான் என் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கீங்க வார்த்தை திரும்ப. ஏன்னா நீங்க புரியணும். நீங்க நிறைய பேர் விசுவாச வாழ்க்கையில் சுதந்திரிக்கிறத புரியாம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். சிலுவை மரணத்துக்குள்ள போறார். சரிங்களா? மரணத்துல போகும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? என்னென்ன பண்ண முடியும் எல்லாம் பண்றாங்க. சிலுவை அடிச்ச எல்லாம் ரத்தம் போயிட்டு எல்லாம் நடக்குது. சரிங்களா? எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு மனுஷனுக்கு சரீரத்துல இருந்து ரத்தம் எல்லாம் போச்சுன்னா என்ன ஆகுதுன்னா மறிக்கணும். ஆனா வசனத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் ரத்தம் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த சூழ்நிலையின் நிமித்தமா அவர் ஜீவனை நினைக்க முடியல. அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க வந்து நம்ம மாதிரி வந்து ஹீரோயிசம் இல்லை. கடந்து போகிற பாதையில எனது தேவ சித்தம் சிலுவை மரணத்தை கடந்து போய் தான் ஆகணும். ஏனென்றால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால்
அவர் அந்த சிலுவை மரணத்துல போகணும். ஆனால் அந்த மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியாது. Praise the Lord. Hallelujah. ரொம்ப முக்கியம். ஆமா. Just because you are crucifying me, you cannot take my life. I give my life. Praise the Lord. நீ சிலுவையில் என்னை அறைகிறதுனால என் உயிரை நீ எடுக்க முடியாது. நான் கொடுக்கணும். இந்த அதிகாரத்தை புரிஞ்சுக்கணும். சிலுவையில மரணத்துல ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் அத்தனை வேதனைகளை கடந்து போகிறார். ஆனால் ஜீவனை எடுக்க முடியாது. He has to give. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா. இப்ப நமக்கு புரிய வேண்டியது, கடந்து போகிற பாதையில சிலுவையில நல்ல பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்ல, நல்ல ஞாபகம், அவைகள் உங்களை ஆண்டு கொள்வதற்கு இடப்படாதீங்க. ஆமென். அவைகள் ஆண்டு கொள்வதற்கு அல்ல, உங்களுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதான் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நீ எத்தனை பிரச்சனைகள், வேதனைகள், அவமான, நிந்தைகள் எல்லாத்துல கடந்து போனாலும், திரும்ப சொல்றேன், எல்லாத்துல கடந்து போனாலும் சரி, முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் திரும்ப உயிரோடு எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னார், உங்கள் ஜீவன் கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஜீவனை ஒன்றாகிலும் மேற்கொள்ள முடியாது உங்க பாவமா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சுதந்திரவாளி எதை சுதந்திரிக்க விரும்புகிறார்? அதான் முக்கியம். பிள்ளைகளை போல இருக்க போறீங்களா? அடிமையா இருக்க போறீங்களா? பயத்துக்கும், எல்லாத்துக்கும், மாம்சத்துக்கும், பெருமைக்கும், கோபத்துக்கும், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்க போறீங்களா? இல்லைன்னு சொன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய ஜீவனை, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள போறோம். Praise the Lord. You have to make decisions. You have to make decisions. சூழ்நிலையில இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பிரச்சனையில இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே இருக்கலாம். But decision making is yours. ஆமா. Praise the Lord. What do you want? எது வேணும்? பேசி ஆகணும். நீங்க பேசணும். Praise the Lord. If you don't speak, nothing is going to help you. ஆமா, ஒண்ணே உதவாது. ஏன்னா அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். பிசாசு பேசிக்கிட்டே இருக்க, தெரியுமா உங்களுக்கு? நீங்க சும்மா உட்கார முடியாது. நான் வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்லுங்க, ரொம்ப வரும் தேடி. ஆமா, இருங்க, வண்ட ஓடிட்டு இருக்கோம், ஏதாச்சும் நடக்கும். திடீர்னு ஒண்ணு வரும், திடீர்னு அங்கே கதவு தட்டி சொல்லிட்டு போவாங்க, ஏதாச்சும் நடக்கும். ஆமா, அவங்கள விட மாட்டேன். அப்ப என்ன பண்ணணும்? நான் பேசணும். எதை பேசணும்? ஜீவனை பேசணும். சுதந்திரவாளி தன் சுதந்திரவாதத்தை பேசணும். இப்படி நான் இருப்பேன். ஏன் அறிக்கை செய்ய சொல்ற வசனத்தை, ஏன் வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்ய சொல்றேன்? Because you, that is what you are. நீங்க யார் என்பதை நீங்க அறியலன்னு சொன்னா அவன் நீங்க யார் நான் சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு. Praise the Lord. ஆமா, இன்னைக்கு தோல்வியில ஒரு தோல்வியாளரை போல உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு ஒன்றுமில்லாதவர் போல சோர்வுல வேதனையில உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன் நான் ஒத்துக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இங்க ஒத்துக்க முடியல. அவர் எனக்காக விலைக்கிரயம் செலுத்தி வாங்கினார், ஆகினாலே நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவரோடு கூட உன்னதில் அமர்ந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ள முடியல. The problem இன்னைக்கு. Praise the Lord. நீங்க பெண்ணாய் போச்சுன்னு சொன்னா what you believe is what you are. Praise the Lord. இவ்வளவுதான் எனக்கு இருக்குது, இதை வச்சுதான் நான் வாழ்க்கை ஓட்டணும்னா பிரச்சனை உங்களுக்கு. இதான் உங்க பிரச்சனை. Praise the Lord. வேதத்துல அவர் ஏராளம் தாராளமானவர். நான் சொல்றது, நான் எப்படி செய்வேன்? ஆச்சரியமான அற்புதமான செய்வேன். ஞானிகளுக்கு அது எட்டாது, விவேகி ஒன்றும் முடியாது, யாருக்கு தெரியாது. Praise the Lord. எப்படி நடந்தது? எல்லாரும் தான் சொல்லுவாங்க, சொன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க, அங்க அமெரிக்கா இங்க வந்து அங்க சொல்ல தெரியும். ஆண்டவருடைய செயல்கள் தெரியாது, ஏன்னா கிரகிக்க முடியாது. Praise the Lord. கண்மலையிலிருந்து தண்ணி வரும், யார் சொல்றா? ஒத்துப்பா. Praise the Lord. ஆமா, கண்மலையிலிருந்து தண்ணி வந்தது. மூன்றாம் நாள் உயிரோட எழுந்தார், யாரை ஏற்றுக்கொள்வா? Praise the Lord. கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றார், எத்தனை பேர் ஏற்றுப்பாங்க? Praise the Lord. நம்முடைய வாழ்க்கையே உலகமானது கிரகிக்க முடியாத வாழ்க்கை. Praise the Lord. நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா இந்த கீழான வாழ்க்கைக்கு தான் நீங்க வந்து உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, தவிர மேலான வாழ்க்கை கொடுக்க மாட்டீங்க. அது கிரகிக்க முடியாத வாழ்க்கை. என் வாழ்க்கை மேன்மையா இருக்கும், நான் ராஜாக்களோட அமருகிறவன். Praise the Lord. ஆமா, நான் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருப்பேன். என்னை அதிசயமாய் நினைத்து வந்து நான் தேவனை துதிப்பேன். என்னுடைய வீடுகள் எப்படி இருக்கும்? நிறைவா இருக்கும், சம்பூர்ணத்தால் நிரம்பி இருக்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, எப்படி நிரம்பும்? நிரப்பப்படும். பள்ளத்தை வெட்டுறது மட்டும் தான் என் வேலை.
காற்றை பார்க்க அவசியம் இல்லை, மழையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மேகம் வந்துச்சா போனுச்சா தேவையில்லை. ஏனென்றால் நிரப்புவேன் என்று சொன்னவர் நிச்சயம் நிரப்புவார். ஆமா, கொளுத்த கண்ட மாறுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில கொளுத்த மாறுங்க. ஆமா, இன்னைக்கும் அதே என்ன சொல்றது, உலக பழக்க வழக்கங்கள், உலக பேச்சு, உலக சிந்தை எல்லாம் இருதயங்கள் என்ன இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் யுவர் ஹார்ட். சிந்தைக்கு அடுத்தது இருதய சுத்தம். ஆமா, திருக்குள்ளதா இருக்கிறது. அது பிரச்சனை. நீங்க எல்லாமே யோசிக்கிறது தேவ வசனத்துக்கு விரோதமாய். ஆமா, மனுஷனுடைய பழக்க வழக்கங்கள்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வசனங்களை எடுத்தாங்க, கொஞ்சம் கடுமையா இருந்து விட்டுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மனுஷருடைய இந்த காரியங்களை போய் அவங்களுடைய வழிகளை கற்றுக்கொண்டு அவங்க போல வாழ, அதே வாழ்க்கை உலகத்தை போல, ஆனா இயேசுவை மட்டும் சொல்லிக்கிட்டு. Your heart is not changed. Praise the Lord. இருதயம் திருக்குள்ளது, மறந்துடாதீங்க. அதுல இருந்து ஜீவன் புறப்படும். Issues of life come out of your heart. Praise the Lord. உன் இருதயத்திலிருந்து ஜீவன் தண்ணீர் புறப்படும். என்ன சொல்றது, வாழ்க்கைக்கு வேண்டிய காரியங்கள் உன் இருதயத்திலிருந்து புறப்படும். ஆமென். நீ புஷ்டி அடையணும், நீ பலனடைய வேண்டுமானால் உன் இருதயம் என்ன பண்ணணும், சுத்தமாக வேண்டும். Praise the Lord. Hallelujah. Heart is very important. What you believe, எதை விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What you believe. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்துல என்ன இல்லையா, பழக்கம் இல்லை. How to use. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, கர்த்தர் அநேக எனக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்காரு, எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் செய்வார். கர்த்தர் நல்லவர். நல்லது. வாக்குத்தத்தம் கொடுத்தவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இதை மறந்துடாதீங்க. வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனா வாக்கு பெற்ற நான் எப்படி இருக்கிறேன், அங்கதான் ப்ராப்ளமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லெஃப்ட் திரும்ப சொன்னா ரைட் திரும்புறோம், தான் ப்ராப்ளம் கிடையாது. இதான் இன்னைக்கு வாக்கு தத்தத்துல எந்த ப்ராப்ளம், கொடுத்தவர்கள் வேற எந்த ஒருதுமே இல்லை. பெற்றுக்கொண்டான காரணம் என்ன சொன்னா, நியமனங்கள் ஒன்று. What is the law of God? தேவனுடைய பிரமாணம் என்ன, தேவனுடைய கோட்பாடு என்ன. வார்த்தையை பெற்றுக்கொண்டனா அந்த வாக்கு தத்தத்தை யார் நிறைவேற்றுவார், நானா அவரா? அவர் நிறைவேற்றும் சொன்னா அவர் சொல்லுகிற பாதையில கடந்து போ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செங்கடல் நிக்கிறது பக்கம், அந்த பக்கம் பார்வை செய்யுங்க, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு செங்கடலை பிளந்து விட்டு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கு நடந்துச்சு, என்னைக்கு நடந்துருக்குது. பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து படிக்கும் போது நீங்க பரவசப்படுறது நல்லது. நிஜ வாழ்க்கையில எத்தனை செங்கடல் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க தெரியுமா, தாண்ட மாட்டீங்க. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண முடியல, அக்கறைக்கு போல. ஆண்டவர் கொடுத்தாரு. எத்தனை சேலஞ்ச் வந்து தெரியுமா உங்க வாழ்க்கையில. ஆமா, குறைவா இருந்த பொழுது, ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது எத்தனை ருசி பார்த்த நாம செங்கடல்ல வந்து நிற்கும் பொழுது என்ன பண்ணிடுறோம், செங்கடல் தாட தெரியல, பார்வனை என்ன பண்ண முடியல, அவனை என்ன பண்ணது தெரியல, உடனே என்ன பண்ணிடுறோம், உலகத்தோட ஒத்து வாழ்ந்தோம். உலகத்தார் என்ன செய்வாங்களோ அதே வாழ்க்கையை வாழ்ந்தோம். என்ன பிரச்சனை வேண்டாம், முடியாது. நம்முடைய வாழ்க்கை அசாதாரண வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை யாராலும் கிரகிக்க முடியாது. ஆமா, செங்கடல விளக்குனா யார் ஒத்துக்குவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வழி இல்லாத இடத்துல தான் வழியை உண்டாக்குறோம் நம்முடைய ஆண்டவர். அவரோடு கூட நான் செயல்படும் போது என்ன நடக்குன்னு சொன்னா, அக்கறைக்கு நான் போவேன், என்னை பின்தொடர்கிறவன் அழிந்து போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அழிக்கிறது இல்லை, பிரச்சனைகள் போராட்டத்தில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஜெயிக்கிறது இல்லை, அதோட வாழ்ந்து இருக்கிறோம், அதோட கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூழுக்கும் ஆசை, மீசைக்கு ஆசை, இதுவும் வேணும் இதுவும் வேணும், நடக்காது நடக்காது. உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் இனத்தாரை விட்டு, உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டுதான் நம்மை தெரிந்து கொள்வது என்ன சொல்றாரு, உன்னை என்ன பண்ண தெரிந்து உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பிரித்தெடுத்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ஏன் நீ வாழ்ந்த வாழ்க்கையில அதே காரியங்களை திரும்ப என்ன பண்ண முடியாது, போக முடியாது. You cannot go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is not calling for that life.
You have to run a new life. புதிதும் ஜீவனமான மார்க்கத்தில் ஓடணும். கிறிஸ்துவின் சரீரத்தின் மூலமாக உண்டாக்கப்பட்ட அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தில் ஓடணும். It's a newness of life. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாழ்க்கையில ஓடும் பொழுதுதான் கிரகிக்க முடியாத காரியங்கள் உண்டாகிறது. ஹalleluya. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. I want to change you like that. உருமாற்றம் விரும்புகிறேன். Change. Allow me to change you. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் இருக்கிறாங்க. Nice people. But என்ன பாத்தீங்க சொன்னா அவங்க they take it lightly. First things very lightly. என்ன சொல்றது? பிடிவாதங்கள். அந்த காரியங்கள். முரட்டுத்தனங்கள். அதே இது அந்த வழியிலே தாங்க பிடித்த பிடியிலேயே தாங்க விரும்பத்தக்கதான காரியங்கள். ஆமா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க சொன்னா ரொம்ப அவங்களோட பேசிங்க சொன்னா ஏன் ஆண்டவர் இப்படிதான் செய்வாரா, ஏன் அப்படி செய்ய மாட்டாரா, மற்ற ஆண்டவர் அன்பு உள்ளவர், கர்த்தர் அப்படி கர்த்தர் இப்படி எல்லாமே சுத்தி வளைச்ச தங்களுக்கு பிரியமானதா. ஒருத்தர் கேட்கிறாங்க, ஆமா ஆண்டவர் அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்றாரா? சொல்றேன், ரட்சிப்புனா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ரட்சிப்பு இன்னதென்று அறிந்தால் எல்லாத்தையும் விட்டுருக்கணும். அதான் ரட்சிப்பு. பாவத்துல மக்கள் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் ரட்சிப்பு என்கிறது ஜீவன் வாழ்க்கைக்குள்ள வரும்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வருது. அதுக்கு பேர் தான் அது. என்னையே விடணும்னு சொல்றாரு. அப்புறம் மத்தெல்லாம் எங்க இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிவடைவோம். உள்ளான மனுஷன் இல்ல, உங்களுடைய செழுமையில கொடுமையில வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே செழுமையும் கொடுமையா இருக்கும். ஹalleluya. நீங்க அசைக்கப்படுவது இல்லை. You will never be. Praise the Lord. ஒரு நாள் அசைக்கப்படுவது இல்லை. எப்படி என்ஜாய் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட்டுட்டு என்ன சொல்றது, சாக்கு போக்குல வாழ்ந்து கொண்டிருந்தா ஆகாது. ஏன்னா நீதியின் வசனத்தை என்ன சொல்ற பழக்கம் வேணும். Just like a warfare. ஏன்னா பட்டயம் இது நல்லா பண்றீங்க. இதுல வெட்ட தெரியணும். ஆமா, வெட்ட தெரியணும். வசனத்தை கொண்டு வழியை உண்டாக்க தெரியணும். வசனத்தை கொண்டு சுதந்திரிக்க தெரியணும். வசனத்தை கொண்டு உங்களுடைய சத்துருக்களை ஜெயிக்க தெரியணும். ஆமா, வசனத்தை கொண்டு இருளிலே நடக்க தெரியணும். ஆமென். ஹalleluya. Praise the Lord. You must know. You need to know. Otherwise it's very difficult to live. Praise the Lord. தெரியணும் உங்களுக்கு. தீர்க்க தரிசனம் வேணும். வெளிப்பாடுல இருளா இருக்கிறது, நான் நடக்கணும். வசனம் தான் வெளிச்சம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சத்துரு எழும்பி வரும் பொழுது உன்னில் இருக்கிற வசனம் தான் உன் பட்டயம். Praise the Lord. Everything from the word. பழக்க தெரியணும். நான் எப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, நான் ஒரு காலத்துல தெரியுமா, it won't run for you. ஆமா, மாம்சம் திரும்ப சொல்றேன் நான். ஒவ்வொரு நாளும் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து கொண்டே இருக்கணும். நான் இன்னைக்கு முடிச்சிட்டேன் தயவுசெய்து நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த பலிபீடத்துல சரீரங்களை வைத்துதான் ஆகணும். கொஞ்சம் விட்டு பாத்தீங்கன்னா நான் சொல்ற திரும்ப வந்துடும். அது எங்க வருது, கரெக்டா வெயிட் பண்ணும், கரெக்டா வரும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் ஜாப் இல்லைன்னு நினைச்சா இல்ல இருக்குது. வெயிட் பண்ணது இருக்குது. ஜஸ்ட் வெயிட்டிங். ஏன்னா மறந்துடாதீங்க, ஒரு எப்படி ஆண்டவர் என்னை குறித்து கர்சனை உள்ளவரா இருக்கிறாரோ அதே போல ஒருத்தன் என்னை அழிக்கிறதுக்கு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சொல்றான், நீங்க மாம்சத்துல இருக்கவங்களை பாத்துறாதீங்க, அது ஒண்ணும் ஒண்ணுவாது, அவங்க கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இவங்க, நாளைக்கு இன்னொருத்தன் பார்ப்பான். அவனுக்கு ஒரு ஆயுதம் வேணும். புரியுதவங்களுக்கு? அவன் தேடுறான். யாரெல்லாம் அவனுக்கு பயன்படுத்த முடியுமோ ஆயுதம் அவன் தேடுறான். புரியுதவங்களுக்கு? நாம எப்படி ஆரம்பிச்சோம்னா அந்த ஆயுதங்களை எல்லாம் பிளட் பண்றவங்களா மாறணும். எனக்கு விரோதமா எழுற எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும்படிக்கு நான் கர்த்தருடைய வல்லமையினாலும் கர்த்தருடைய செழுமையினாலும் நான் நிரம்பி இருக்க வேண்டும். ஹalleluya. ஒன்றரை சேதப்படுத்தக்கூடாது. have to grow. இப்படிதான் நான் வளரணும். இப்படி நான் வளரும் பொழுது என்ன ஆகும் சொன்னா பாத்தீங்கன்னா என்னை எதிர்க்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. என் சத்துருவிடம் நிர்மூலமாக்கி போயிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க, போறதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விக்டரி ஆஃப்டர் விக்டரி, விக்டரி ஆஃப்டர் விக்டரி, விக்டரி ஆஃப்டர் விக்டரி. தேவனோட கூட போயிட்டே இருந்தா இருந்தது. ஜெயம் வந்துட்டே இருக்கா? அவ்வளவுதான். ரகசியம் தான். இதான் நமக்கு ரகசியம். As you go with God, you will have only victory in everything. You just surrender fully. Praise the Lord. ஆமென். யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற. அடுத்த தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். பலமான ஆகாரமானது
நன்மை தீமை இன்னதென்று. நல்லா பாருங்க, பலமான ஆகாரம் என்பது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. எக்ஸசைஸ். நல்லா பாருங்க, எக்ஸசைஸ் வேர்ட். நன்மை தீமை இருக்கிற வேர்ட் எக்ஸசைஸ். பிரைஸ் தி லார்ட். எது நன்மை எது தீமை, அதான் வசனத்தை வாசிக்கும் பொழுது ப்ரோவர்ப்ஸ் சொல்லி வாசி நிறைய இருக்கும். இதை ஞானத்தை விட்டுறாத, அறிவை விட்டுடாத, புத்தியை விட்டுறாத, உங்களுடைய கழுத்து மேல போடு. ஏன் அது உனக்கு ஆசீர்வாதம், உன் ஜீவனுக்கு இப்படி இருக்கும். வாசிங்க ஃபுல் அண்ட் ஃபுல். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி எழுதி இருக்கும். அப்ப என்ன சொன்னா, இந்த வேர்ட் நல்லா பாருங்க, வேற எங்க இருக்குது? வசனத்துல தேவ வார்த்தை இருக்குது. அப்ப சுதந்திரவாளி என்ன செய்யணும்? வளர்ந்திருக்கிற ஸ்ட்ராங் மீன் அப்ப என்ன பண்ணணும்? அவனுக்கு தெரியணும் நன்மை தீமை பகுத்தறிய தெரியணும். பவுல் அழகாகிறாரு, பிசாசால் மோசம் போகாதபடிக்கு நான் இப்படி செய்தேன். என்ன பண்ணார்? மன்னிச்சார். யாருக்கு தெரியும்? குரோனப்ஸ் தான் தெரியும், வளர்ந்தவனுக்கு தெரியும். ஏன் நான் மன்னிச்சேன், ஏன் அந்த விரோதத்தை வைக்கல, ஏன் நான் மன்னிக்காம இருக்கல, ஏன் நான் மன்னிச்சிட்டேன், ஏன் அதை நான் ரிலீஸ் பண்றேன், காரணம் சொன்னா அது என்னை பாதிக்கும். அதான் மோசம் போகாதபடிக்கு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்துக்கு இடம் கொடுத்தேன்னா நான் இழந்து போவேன், அது எனக்கு அவசியம் இல்லை. நான் ஆவியில நான் எழும்பும் பொழுது என் காரியம் எல்லாம் ஜெயமா மாறும். எப்படி மாறும்? அற்புதமா ஆச்சரியமாய் மாறும். எப்படி நடக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? முடியாது. இப்படிதான் சொல்ல முடியும், அற்புதத்தை செய்தார் கர்த்தர், எனக்கு அதிசயமாக செய்தார், நான் ஆராய்ந்து முடியாத காரியத்தை செய்தார். ஆமா, எப்படிதான் சொல்லிட்டு இருப்பீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் திராட்சரசமா மாறிச்சு, விசேஷமா வேற இருந்துச்சா? ரசமா மாறின கூட அதோடு நிக்கல, விசேஷம். அதேதான் நம்ம என்னைக்கு கர்த்தருடைய வசனத்துல நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ அதை சாப்பிட்டு, ஏன்னா தேவனுடைய வார்த்தை வந்து அப்பம் மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிட்டு, இயேசுவை நான் சாப்பிட்டு நான் பலன் அடையும் போது என்ன நடக்கும் சொன்னா, நான் விசேஷமானவனாக இருப்பேன். மறைய முடியாது. இது மலை மேல் உள்ள பட்டணம், மறைய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறதா? மறைய முடியாது. நீ சாப்பிட்டு பலன் எல்லா கண்கள் படம். ஆமா, புறாம இருக்கும், எரிச்சல் இருக்கும். இவனுக்கு மட்டும் எப்படி? அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குது, இது எப்படி கண்டுபிடிக்க? அது ஒரு கூட்டம் இருக்கும். இதெல்லாம் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். பக்கத்துல இருந்துட்டு தேடுவாங்க, எப்படி எங்கேருந்து வருது. ஆமா, எதை தூக்கிட்டு போயிடலாம். ஆமா, டெக்னிக்ஸ் அதே வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. என்ன வரும்போது நிறைய இது கேட்பாங்க, என்ன எந்த ப்ரீச்சர்ஸை ஃபாலோ பண்றீங்க, எங்க டீச்சிங் எடுக்கிறீங்க, என்ன எல்லாத்தையும் கொடுப்பேன். நல்லா புரிஞ்சவங்க எல்லாத்தையும் கொடுப்பேன். ஏன்னா அதுல இருந்து ஒண்ணும் வராது, அதுல ஒண்ணும் வராது. ஏன்னா எனக்கு தெரியும், படிக்கிறதுனால அறிவு வரும், வெளிப்பாடு வராது. ஆவியானவர் இடைப்பட்டால் மாத்திரம்தான் வெளிப்பாடுகள் வரும். இந்த எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஆவியும் ஜீவனுமாய் வெளிப்பட்டால் தான் உங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது these exercise, physical exercises, மாம்சத்துக்குரிய எந்த பயிற்சியும் ஒன்றுக்கும் உதவாது. எனக்கு ஆவிக்குரிய யுத்தம், இது ஆவிக்குரிய காரியம். உடைய சத்துரு ஆவிக்குரியவன், உங்களை தடை பண்ணுகிறவன் ஆவிக்குரியவன். நீங்க நல்லா சாப்பிட்டு பலனடைந்தா நன்மை தீமை இல்லதென்று நீங்க பயிற்சியால பகுத்தறியும் பொழுது நடக்குவா. ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஞானேந்திரம்னா வைஸ் பர்சன், அவங்களுக்கே தகும், அவங்க தான். அப்ப யூ ஹவ் grown up னு அர்த்தம் இல்ல. வசனங்களை பிரிச்சு எடுக்க தெரியுதுன்னு சொன்னா அதோட அர்த்தம் என்னது? அது போல் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ராங் வீட் கொடுக்க முடியாது, உங்கள்கிட்ட பேச முடியாது. ஏன்னு சொன்னா நீங்க இன்னும் என்ன பண்றீங்க, குழந்தைகளை போல இருக்கீங்க. நான் பவுலை உடையவன், நான் அப்போ உடையவன், நான் அப்படி, நான் இப்படி, நான் இந்த சபை, நான் அந்த சபை. ஆமா, இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் பெட்டர். இது யார் செய்வார்? குழந்தைங்க தான் செய்வார், வளர்ந்தவங்க. Because in Christianity there's no competition. கிறிஸ்துவத்துல என்ன இது கிடையாது, காம்படிஷன் கிடையாது. You always be complement each other. அப்படி அர்த்தம் ஆச்சுன்னா ஒருவரை ஒருவர் நாம் என்ன பண்ணோம்னா உற்சாகப்படுத்தி ஓடிக்கொண்டு இருப்போம். ஏன்னா ஒரே வேலையை செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ராஜாவுக்கு ஒரே ஜமானுக்கு தான் வேலை செய்யறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சூப்பரா, நான் சூப்பர், எல்லாம் சூப்பர் தான். ஆமென். ஏன்னா ஒவ்வொரு அவையும் வேலை செஞ்சாதான் சரீரம் சூப்பரா இருக்கும். ஹல்லேலூயா.
பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல என்ன பண்ண சொன்னா பெரிய ப்ராப்ளம் அது. என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தங்களை தாங்க என்ன சொல்றது குறைவை பார்க்கறது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆமா, தங்களை மட்டுப்படுத்திக் கொள்றது. அதே போல ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, மட்டுப்படுத்திடுறாங்க. என் சபைக்கு வந்து 500 பேர் வராங்க, உங்க சபையில 10 பேர் தான், இத்தனை வருஷமா நீ 10 பேர் தான். சரி கேட்டு 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 என்ன இது சோர்ந்து போயிடுறாங்க. நான் கர்த்தர் வந்து பாரு என்னெல்லாம் எப்படி ஆஸ்வதிச்சிருக்க, நான் எப்படி இருக்கேன், நீ பாரு இத்தனை வருஷமா ஊழியம் செய்ய நீங்க எப்படி இருக்கிற, சோர்ந்து போயிடுறாங்க. ஆமா, பிரச்சனையில போராட்டத்துல சோர்ந்து போயிடுறாங்க. வேதத்தை வாசிச்சு பாருங்க. சகோதரன் பலப்படுத்துறது தான் நீ பலப்பட்ட. நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரரை பலப்படுத்து. ஆமா, பரிசுத்தவான்களை ஏற்படுத்தினது எதற்கு? ஆண்டவர் ஊழியர்களை ஏற்படுத்தினது பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு, பலப்படுத்தும்படிக்கு, தூக்கி எடுக்கும்படி, சகோதர ஸ்நேகம் உண்டாகணும். That's called maturity. நீ எவ்வளவு பெரிய பணத்துல இல்ல, எத்தனை பெரிய ஊழியங்கள் இல்ல, in Christ, praise the Lord, கிறிஸ்துவுக்குள் எந்த அளவுக்கு உங்களுடைய முதிர்ச்சி இருக்குது அத சொல்றாங்க. என்ன சொல்றது? முயற்சி செய்யும் ஞானோதயங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர். Praise the Lord. It's not about the age of the world, it's of the age of the spirit. Praise the Lord. உங்களுடைய ஆவியில நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறீங்க. ஹalleluya. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொழுத்த கன்று போல வளர்க்க விரும்புகிறேன். Eat, praise the Lord, in vasanatha. Get mature. You get my revelation. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's not about your ministry, it's about Christ. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து எங்க கிறிஸ்து வெளிப்படுகிறார். ரொம்ப கிறிஸ்து வெளிப்படுறார். ஆண்டவராகிய கிறிஸ்து வெளிப்படணும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கார். அப்ப you have to learn to handle the word. Praise the Lord. கர்த்தர் நிறைய வந்து வேர்ட் இல்ல, சொந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாங்க. எங்கேயாச்சும் கேட்டதை வச்சு. See, that's all going to help you. எப்படி சொல்லுன்னு சொன்னா, சின்ன பிள்ளைங்க ஆரம்பத்தில் எழுதுவாங்க பாருங்க, ABC கை பிடிச்சி எழுதும் பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் டெய்லி எழுது. எத்தனை பேர் டெய்லி ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறீங்க பெரியவங்க? ஒரு காலத்துல எழுதுன நம்மளாம் சின்னவங்க இருக்கும்போது, இப்ப எத்தனை பேர் எழுதுறீங்க ஹேண்ட் ரைட்டிங் டெய்லி? 10. இது ஹேண்ட் ரைட்டிங் AB. எத்தனை பேர் எழுதுவோம், ரைட்டிங் கொடுப்போம். எத்தனை பேர் இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில் அதுக்கு பேர் எத்தனை பேர் பண்றோம்? இல்ல. ஏன்? அவ்வளவுதான். grow up. இன்னைக்கும் அதே மாதிரி don't train people. அதே மாதிரி don't train yourself. Praise the Lord. சின்னதுப்போ grow up. Next level of thinking. At the level of thinking, move into that. இவைகளை போக ஆரம்பிக்கும். இவைகளை போக 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 தான் மாறும். இல்லைன்னா மாற முடியாது. We all have அந்த என்ன சொல்றது, இந்த low mentality. போகாதீங்க, மட்டுப்படுத்துக்குள்ள போகாதீங்க. grow up. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த காரியங்களில எழும்புங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. Don't compare yourself. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Problem is you're comparing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கார். ரொம்ப முக்கியமானது. சபையில இருந்தாலும் சரி, வேலை செய்ய போறீங்கனாலும் சரி, வெளியே போறீங்கனாலும் சரி, ஊழியத்துக்கு போனாலும் சரி, எப்ப கொஞ்சம் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. It is you and your God. புரியுதா உங்களுக்கு? இப்போ நடந்து போறோம், எல்லாரும் கார்ல வராங்க. Don't feel inferior. இதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You walk and go. That's not normal. என்ன இப்ப பிரச்சனையை கொஞ்சம் சொன்னா, உலகத்தின் காரியங்கள் உள்ள வந்துருச்சு. If I go in a car, கார்ல போனா தெரியாது. இதான் ப்ராப்ளம் இல்லைங்க. இன்னைக்கு உடனே என்ன பண்ணிடுறாங்க, எல்லாம் கார்ல போகணும். என்ன சொல்ற, ஒரு கார் வேணா தப்பே கிடையாது. ஏன்னா உங்க அப்பா கேட்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் சுதந்திரவாளிகள் வந்து தகப்பனத்தை கேட்கறதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஆனா என்ன பண்ணாதீங்க, இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலை மாத்தாதீங்க. Don't do that. Praise the Lord. That's a wrong thing to do. What you want is yours. How you want to be, that's yours. Praise the Lord. But it's not to be compared. Not to say, oh, I'm better than you. No. See, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் திரும்ப சொல்றோம். ஏன்னா நிறைய நேரங்களில பார்த்தது, நல்லா இருப்பாங்க, அடி வாங்கி எல்லாம் பண்ணவங்க ஆண்டுக்குள்ள வருவாங்க. மோஸ்ட்லி அப்படிதான். நல்லா இருக்கும்போது யாருமே வரதில்லை. வெரி ரேர்லி நல்லா இருக்கும்போது வரவங்க. எல்லாம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் வருவாங்க.
வந்து எல்லாம் பண்ண ஆண்டுக்குள்ள வருவாங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா இப்ப எழுதுறதுல தான் ஈஸியா இருந்து தெரிஞ்சிச்சுல்ல. ஸோ ஆண்டவர் ஆராதிக்கிறது வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஒன்றும் தெரியாது. இப்ப வந்த உடனே இப்ப வாக்குத்தத்தங்கள்லாம் கேட்டாச்சு, அடுத்து நிறைய சாட்சி கேட்டாச்சு, அப்புறம் ஆண்டவர் வந்து அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் கத்துக்கிட்டோம். இப்ப என்ன இருக்கு தெரியுமா மைண்ட்ல, இவர் முன்னாடி இப்படி வரணும், சுத்தி இருக்கவங்களும் என்ன பார்க்கணும், அப்படி இருக்கணும். ஆமா ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க இந்த மாட்டேன். யூ கெட் டு தட் மைண்ட் செட். இதை பண்ணுங்க. அடுத்தது இந்த அந்த வேலை இந்த வேலை ஏதாச்சும் ஒண்ணு போயிடணும். அடுத்தது சர்ச்சில் ஆரம்ப நாட்களில் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ரசிக்கப்பட்டு வரும்போது ஒன்றும் தெரியாது, எல்லாம் வேலை செய்வாங்க. கொஞ்சம் நாட்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா சீனியர்ல இங்க நமது கொஞ்சம் நல்லா இங்க ஒண்ணு தெரியாது, ஃபுல்லா ட்ரெயின் பண்றாங்க. இது ட்ரைனிங்லாம் கிடையாது. இது வந்து நம்ம காலேஜ் லெவல்ல சொல்றா ராகிங். ஆமா சார், அந்த காரியங்கள் தான் இந்த காரியங்கள். அப்போ அது நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் நீங்க அந்த சீட்டுக்குள்ள போக, அவர் தான் பாஸ்வேர்டு இருக்குன்னா நீங்க கிட்ட உள்ள போக முடியாது. இது நீங்க பார்க்கலாம். நல்ல வளர்ந்த சபைகள்ல இதை கண்டிப்பா நீங்க பாருங்க. இப்ப என்ன நடக்குது நல்லா புரிஞ்சுக்கிறது. என்ன நடக்குது, அவங்களுடைய மைண்ட்ல ரெண்டு பேருடைய ப்ராப்ளம். இவருடைய மைண்ட் என்ன தெரிஞ்சுச்சுன்னா, இந்த சீட்டு தான் இருக்கிறதுலயே பெருசு இல்லையா, உனக்கு கத்தர் வச்சது இவரை காட்டின பெரிய சீட்டு, நீ விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. பிரச்சனை அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த சீட்டு, இது பிரச்சனை. ரெண்டு பிரச்சனை இதுதான். ஏன் அவங்களுக்கு என்ன தெரியல, இது இல்ல. God has called you for his own very big thing. யோசிச்சு பாருங்க, ஆடுகளுக்கு பின்னாடி போன தாவீது நினைச்சு பார்த்திருப்பாங்க, அவங்க அப்பா கூட கூப்பிடல, நினைச்சு பார்த்திருப்பாங்க. But God was a plan. இஸ்ரவேலின் சமஸ்தானத்துக்கு முழுவதும் அவன் தான் ராஜா. கண்கள் திறக்கப்படணும். See today, be very careful on all these things. பக்கத்துல இருக்கவங்க சொந்தம் தயவுசெய்து எல்லாம் போயிடாதீங்க, வேண்டாம். யாராச்சும் வந்து உங்களை, நான் திரும்ப சொல்றேன், வந்து ஹர்ட் பண்ணுவாங்க, செய்வாங்க. ஏன்னா பிசாசு என்ன செய்யணும், உங்களை திரும்ப அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். என்ன செய்யணும், உங்களை எப்படியாச்சும் தேவன் வைத்திருக்கிற காலத்தை மிஸ் பண்ணணும், தேவ பிரமாணத்தை கீழ்ப்படியாம போகணும். இதுதான் அவனுடையது. சோ என்ன செய்வான், எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், மீட் பண்ண பீப்புள் கல்யாணத்துக்கு போனோம்னு நீங்க சிம்பிளா ஏதாவது போயிருந்தீங்க வச்சுங்களேன், அங்கதான் ஏதாச்சும் செய்வாங்க. இப்ப அங்க செஞ்ச ஒரு என்ன ஆயிரும்னா, நெக்ஸ்ட் மண்டேல தானா மண்டேல நீங்க மட்டுமே செய்யணும். அங்கேருந்து வந்து இதுக்கு ஒரு 4 பேர் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அதேதான். இன்னைக்கு ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை ஸ்தலத்துல ஏன் பிரச்சனை இன்னைக்கு எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியல. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதுல தெளிவா இருக்கணும். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதுல தெளிவா இருக்கணும். திரும்ப சொல்றேன், என் வாழ்க்கை வேற, என் வழி வேற. என்னை அழைத்தவருடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் தவிர எனக்காக வாழ்வதற்கு நான் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. Be very clear on this. இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன வீண் பாதிப்பு நமக்கு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் ஆயிடுச்சு, நமக்கு ஜஸ்ட் இதோட முடிச்சிடலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். கொலோசியர் 2, 6, 7. Colossians chapter 2 verse 6 and 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் அவர் ஏற்றுக்கொண்ட எப்படி ஏற்றுக்கொண்டார், அத முக்கியம். ஆமென். ஒன்றுமில்லாம நல்ல ஞாபகம். அதனாலதான் அநேக பாடல்கள் உண்டு. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ முறை அறிக்கை செய்திருப்போம், ஆண்டவரே நான் மரித்து போயிருக்க வேண்டியது, நான் இல்லாம போயிருக்கணும், அன்னைக்கு எல்லாருமே இல்லை,
நீர் என்னை தேடி வந்தீர். ஆமென். அப்படின்னு அர்த்தம். You are looking for somebody who saves you. இன்னைக்கும் அதே இடத்துல நிற்கணும். I have nobody Lord except you to save me. ஆமாண்டவரே, இந்த உலகத்துல என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கிறது உண்மை விட்டு அழைக்கிறேன். ஆண்டவரே, நான் என்னை வலுவாதபடி காக்கிறேன். மாஸ்டர் பினாவின் சன்னதி நிறுத்துறேன். நல்லவராகிய ஒருவருக்கு சகல துதி கன மகிமை நான் செலுத்துறேன். நீர் என்னோடு வாங்க. இல்லைன்னா இல்லைன்னு தாவீதுடைய ரகசியம் அதுதான். தாவீதுடைய ரகசியம் தான். நீங்க எடுத்து பாருங்க, அவனுக்கு எல்லாமே நினைச்சாங்க. அவன் அவன் சிங்காசனத்தை உட்கார்ந்துதான் சரி, எத்தனை தளபதிகள் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் என்னோடு வருவீங்களா, நீர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பீரா, நான் என்ன செய்ய மாட்டேன். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே இன்னைக்கு அதேதான். அவரிடத்துல நான் போய் சேர்ற வரைக்கும் மறந்துடாதீங்க. என்ன சொல்றது, என்ன பண்ற, anything can happen. நம்ம ஏமாந்தா விலகிடும். ஏன்னா அவன் வஞ்சிக்கிறவன் தன் வஞ்சனையில அவன் தீவிரமா இருக்கிறான். அவன் நல்ல ஞாபகம், அவன் ஒளியின் தூதன் வேஷத்தை கிறிஸ்துவை போல வருவான். ஆனால் கிறிஸ்துவ அல்ல, ஒளியின் தூதன் வேஷத்தை வசனத்தை பேசுவான். எல்லாம் ஆனா என்ன பண்ண எப்பவுமே எந்த இடத்துல நிற்பீங்க ஒரு இடத்துல தெரியுமா, ஆல்வேஸ் ஆண்டவரே என்னோடு என்னை தூக்கி மோடு ஒரு நாள் ஆண்டவரே என்னை கைவிடாது. மோடு நான் வரணும் ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு தாங்க, கண்கள் திறக்கப்பட்டவா இருக்கணும் ஆண்டவரே. வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி இன்னைக்கு many are losing out. அநேகர் வந்து போய் கொண்டிருக்காங்க. எல்லாருடைய சாட்சி ஆசீர்வாதமான சாட்சி, தங்கள் அறியாமல் இருந்து போய் கொண்டிருக்கிறார். ஆமா, சரி, துன்மார்க்கனை பற்றி நான் பேசல, நீதிமானை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். ஆமா, நீங்க நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க, அதனால வந்து அவங்க வந்து துன்மார்க்கன் இல்லையா. துன்மார்க்கன் என்பவன் அவன் இருதயம் துன்மார்க்கமானது, நீதிமான் இருதயம் நீதி உள்ளது, ஆனால் அறியாமையினாலே அவன் சிக்கிக் கொண்டிருக்கிறான். சத்துருடைய தந்திர உபாயங்களை அவனுக்கு தெரியாததுனால. அதுதான் you must be of eating of meat. பலத்த ஆகாரம் சாப்பிடுகிறவர்களா இருக்கணும். வசனத்தை நீங்க பழக்கவித்தவர்களா இருக்கணும். நன்மை தீமை இல்லது என்பதை அறிந்து ஞானோதரிகள் உடையவர்களா இருக்கணும். பயிற்சி இருக்கணும். நீங்க விடும்போது என்ன நடக்கும் தெரியுமா, அதோடு கூட கர்த்தருடைய நாம தூஷிக்கும். அதோடு கூட உங்களோட பின்னாடி வருகிறவங்க விடுங்க. எச்சரிக்கை சத்தம். சொல்றாரு, அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து வேறு கொண்டவர்களாக அவர் மேல் கட்டவர். இதுதான் நம்ம லைஃப். we are building on it. ஆமென். கர்த்தர் சொல்றார், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. ஆமென். போதித்தபடியே ஆமென் வசனத்தை பிடித்துக்கொண்டு விசுவாசத்துல மாத்திரம் எப்பொழுது உறுதி இருங்க. நாம கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க, அவரே எனக்கு எல்லாம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து எப்பொழுது ஸ்தோத்திரப்படி அதுல பெருகுங்கள். நாம நேரம் ஆயிடுச்சு. இதோட பிடித்துக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துல கர்த்தர் பெருகப்பட்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.